சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது எவ்வளவாய் சமீபித்து வருகிறதோ அவ்வளவாய் புத்தி சொல்ல கடவோம் என்று சொன்ன ஆண்டவராகிய இயேசுவின் நல்ல நாமத்தினாலே உங்களை அன்போடு இந்த ஓய்வு நாள் பள்ளி பாட வேத தியான பகுதிக்குள்ளாக வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். 3ஆம் காலாண்டில் கொரிந்தியருக்கு எழுதின 1ஆம் 2ஆம் நிருபங்களிலிருந்து தொடர்ந்து நாம் பாடங்களை படித்து கொண்டு வருகிறோம். அதன் அடிப்படையிலே இந்த நாளிலும் 4வது பாடமாக திருச்சபையில் பாவம் என்கிற தலைப்பின் கீழாக மனன வசனமாக 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 19வது 20வது வசனங்கள். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்று அறியீர்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். பவுல் என்ன சொல்ல வருகிறார்? நாம் நம்முடையவர்கள் அல்ல, நாம் தேவனுக்கு உரியவர்கள். நம்முடைய சரீரம் தேவனுக்கு உரியது. இந்த தேவனுக்கு உரிய சரீரத்தினாலே நாம் தேவனை மகிமைப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று அவர் சொல்வதை பார்க்க முடிகிறது. பொதுவாகவே பஞ்சும் நமது மூளையும் ஒரே மாதிரியான தகவலை சேர்த்து வைக்கும் தன்மை உடையது. பஞ்சு தண்ணீரை இழுத்து எப்படி தன்னிடமாக வைத்துக் கொள்ளுகிறதோ அதே போல மூளையானது தன்னை சுற்றி நடக்கக்கூடிய எல்லா விதமான தகவல்களையும் புலன்கள் வாயிலாக உள்ளே எடுத்து கொள்ளுகிறது. ஒருவேளை அப்படி நம்முடைய புலன்கள் வழியாக உள்ளே வரக்கூடிய செய்திகள் நம்முடைய மனதில் இல்லாதது போல தெரியலாம். ஆனால் அவைகள் உள்ளே இருந்து நமக்குள்ளும் நம்முடைய செயலிலும் உணர்விலும் அநேக விதமான மாற்றங்களை செய்கிறது. அதனால தான் கிறிஸ்தவர்களாக நாம் இருந்தாலும் கூட இந்த பாவ உலகத்தின் வெளிப்புற தீமையின் தாக்கத்தினால் நாம் பாதிக்கப்பட்டு ஆதியிலிருந்தே பாவ போராட்டத்தோடு நாம் பங்கு பெற்று வருகிறோம். ஆண்டவருடைய திருச்சபையும் அதுக்கு ஒரு உதாரணம் தான். திருச்சபையும் கூட இன்றைக்கு வெளி உலக தீமையின் செல்வாக்கினால் பாதிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. உதாரணத்துக்கு பாருங்களேன், இன்றைக்கு நம்முடைய உலகத்தில் பெரும்பாலான சபைகள் ஞாயிறு ஆராதனை செய்கிறார்கள். இந்த ஞாயிறு ஆராதனை என்கிற முறை திருச்சபை தானே ஏற்படுத்திய ஒரு அமைப்பு கிடையாது. அஞ்ஞான மார்க்கத்தின் செல்வாக்கினால் அஞ்ஞான மார்க்கம் கடைபிடித்த அந்த விதிமுறை திருச்சபைக்குள்ளாகவும் வந்ததை நாம் என்ன செய்ய முடிகிறது? பார்க்க முடிகிறது. அதே போலதான் கொரிந்து சபையும் வெளி உலக தீமையின் செல்வாக்கால் பாதிக்கப்பட்டிருந்துச்சு. கொரிந்து சபையில் என்னெல்லாம் பிரச்சனை இருந்துச்சு? கோஷ்டி மோதல் இருந்துச்சு, பாலியல் சார்ந்த ஒழுக்க கேடுகள் இருந்தது, விபச்சாரம் இருந்தது, வழக்குகள் இருந்தது, திருமண வாழ்க்கையில் காணப்பட்ட குறைபாடுகள் இருந்தது, கல்யாணமே பண்ணாமல் இருக்கக்கூடிய பிரம்மச்சாரியம், இப்படி அநேக பிரச்சனைகள். இதெல்லாம் எப்படி ஆண்டவருடைய சபைக்குள்ளே வந்துச்சு அப்படின்னு சொன்னால் வெளி உலகத்தில் இருந்துதான். இந்த நாளிலும் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு என்ன ஆலோசனை கொடுத்தாரோ, கொரிந்து சபையில் காணப்பட்ட பாவங்களை எப்படி அவர் கையாண்டாரோ அதை நாம் படிக்க இருக்கிறோம். நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கைக்கும் அது நல்ல படிப்பினையை தரும். ஜெபத்தோடு இந்த வார பாடத்திற்குள்ளாக கடந்து செல்லலாமா? அன்புள்ள ஆண்டவரே, தர்மையான நல்ல ஓய்வு நாள் பள்ளி பாட தியான பகுதிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். திருச்சபையில் பாவம் என்கிற தலைப்பின் அடிப்படையில் இந்த நாளில் நாங்கள் சிந்தனை செய்ய இருக்கிறோம். பரலோகத்தின் ஆவியானவர் அடியானை மறைத்து நீர் வெளிப்படும்படியாய் செபிக்கிறோம். பேசுகிற வார்த்தை என்னுடையதாக இராமல் பரத்திற்குரியதாக இருந்து கர்த்தர் எங்களை வழி நடத்த இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த கொரிந்து சபை காணப்பட்ட பிரச்சனைகளை நாம் ஆராயும் முன்பாக ஒரு காரியத்தை யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு திருச்சபை எப்படி இருக்க வேண்டும் என்பதை கட்டமைப்பதற்காக அந்த காலத்திலே இறையியல் வல்லுநர்களும் சபை போதகர்களும் சாதாரண மக்களும் வேதாகமம் முழுவதையும் கருத்தாய் படித்தார்கள்.
அப்படி கருத்தாய் படித்த பொழுது புதிய ஏற்பாட்டு சபையை கண்டு ஆனந்தம் கொண்டார்கள். ஒரு சபை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதற்கு அடையாளமாக புதிய ஏற்பாட்டு சபை இருந்தது. அதே சமயத்தில் மனிதன் என்றாலே பிரச்சனைகளோடு போராடுபவன் தானே. இதை மனதில் வைத்து ஒரு சபை எப்படி இருக்கக்கூடாது என்பதை அவர்கள் புதிய ஏற்பாடு முழுவதும் ஆராய்ந்து படித்த பொழுது அதற்கு ஆதி மூலமாக இருந்தது கொரிந்தியருக்கு எழுதின நிருபம். இப்பொழுதும் கூட ஒரு சபை எப்படி இருக்கக்கூடாது என்பதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்திய சபையில் காணப்பட்ட பிரச்சனைகளை அவர் எப்படி கையாளுகிறார் என்பதை என்ன செய்வோம் பார்ப்போம். 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கிறேன். உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டென்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறதே, ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்து கொண்டிருக்கிறானே, அது அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத விபச்சாரமாய் இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபையில் ஊழியம் செஞ்சுட்டு அவர் ஆங்காங்கே சபைகளை ஸ்தாபிக்க ஊழியம் செய்யும் எண்ணத்தோடு கடந்து போகும் பொழுது இந்த கொரிந்து சபையை குறித்து கேள்விப்படுகிறார். அந்த சபையில் உள்ள ஒரு விசுவாசி தன்னுடைய தகப்பனுடைய இன்னொரு மனைவியோடு தகாத உறவில் இருக்கிறான். அதாவது மாற்றான் தாயோடு மாசுபட்ட ஒரு உறவை வைத்து கொண்டிருக்கிறான் என்பதை கேள்விப்பட்ட பவுலுக்கு பயங்கரமான ஆச்சரியம். ஏன் பிள்ளைங்க மத்தியில் என்னுடைய சபையில் இப்படிப்பட்ட ஒரு பாவமா? ஆண்டவரை அறியாத மனுஷன் கூட இப்படி செய்ய மாட்டானே. அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத ஒரு அசிங்கம் ஏன் சபையில் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பவுலுக்கு பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. அதை விட ஒரு மோசமான நிலை என்ன அப்படின்னு சொன்னால், இந்த அதிர்ச்சியை காட்டிலும் இன்னொரு பேரதிர்ச்சி என்னன்னு சொன்னால், சபையில் ஒரு மனுஷன் இப்படி ஒரு அவதூறான பாவத்தை செய்தாலும் கூட அந்த சபையில் உள்ள யார் அதை கண்டுக்கல. ஏன் இப்படி செய்கிற, இது ஆண்டவருக்கு விரோதமான பாவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அவரை கண்டிக்காம அந்த அசிங்கமான அவல நிலையை கண்டு வருத்தப்படாம அதை சகித்து கொண்டு பொறுமையாக கடந்து போனாங்களாம். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் அதில் அவர்கள் மேன்மை பாராட்டியதாக பவுல் சொல்வதை பார்க்க முடிகிறது. என்ன ஒரு பரிதாபமான நிலைமை பாருங்க. கொரிந்திய சபையில் ஆண்டவருடைய பிள்ளைகள் என சொல்லிக்கொண்டு 7வது பிரமாணம் என்று சொல்லிக்கொண்டு அதை மீறக்கூடிய வாழ்க்கை அங்கு காணப்படுகிறது. அப்போ சொல்வது ஒன்றும் செய்வது ஒன்றுமாக விசுவாசத்திற்கும் செயலுக்கும் இடையே ஒரு பெரிய முரண்பாடு காணப்படுகிறது. இப்படிப்பட்ட பெருமை கொண்ட இந்த மாய்மால கொரிந்திய திருச்சபை விசுவாசிகளையும் அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத ஒரு அசுத்தமான விபச்சாரத்தை செய்த மனிதனையும் எப்படியாவது திருத்தணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ஆலோசனைகளை கொடுப்பதை நாம் என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. இப்போ கேள்வி என்னன்னா, ஒரு பெரிய திருச்சபை, ஒரு மனுஷன் பகிரங்கமாக விபச்சார பாவம் செய்கிறான், அது எல்லாத்துக்கும் நல்ல தெள்ள தெளிவாக வெளிப்படையாக தெரிகிறது. ஆனாலும் ஒருத்தருமே இதை குறித்து கேட்கலையே. ஏன் எல்லாருமே மெத்தனமாக இருந்தாங்க? இந்த மெத்தனத்திற்கு என்ன காரணம் அப்படின்னு யோசித்து பார்த்தா, ஒருவேளை அந்த பாவம் செய்த அந்த மனுஷனோ அல்ல அந்த குடும்பத்தாரோ ஒரு பெரிய செல்வாக்கு உள்ளவங்களா இருப்பாங்களோ, ஒரு பெரிய பணக்காரங்களாக இருப்பாங்களோ, இல்லை ஒரு அரசியல் ரீதியான ஒரு பெரிய மேல்மட்ட நிலையில் இருக்கக்கூடியவங்களோ. அதனால தான் என்னமோ அவற்றை போய் நம்ம என்னத்தை கேட்குறது அப்படின்னு எல்லாரும் அமைதியாக போயிட்டாங்களா தெரியல. என்ன ரீசன் சொல்லிட்டு ஒருவேளை அப்படி இருக்கலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் பவுல் சொன்னது மாதிரி எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு அப்படிங்கிற வார்த்தையை தவறாக புரிஞ்சுக்கிட்டு அதனால் நான் இஷ்டப்படி என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற மனநிலையில் அந்த மனுஷன் இருந்தானா தெரியல. எது எப்படி இருந்தாலும் ஒரு காரியத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும், அந்த சபையார் செய்தது தவறு. ஏனென்று சொன்னால் வெளிப்படையான பாவம் வேதாகமம் நேராக சுட்டி காட்டுகிறது, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. வேசி மார்க்கத்திற்கு விலகி ஓடுங்கள் என்று வேதாகமம் வெளிப்படையாக கண்டிக்கக்கூடிய ஒரு பாவத்தை ஒட்டு மொத்த சபையாரும் கண்டும் காணாதது போல இருந்தது. பெரிய ஒரு வருத்தத்திற்குரிய செயலாகவே இருந்தது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இப்போ நமக்கு என்ன பாடம் அப்படின்னு சொன்னால், நம்முடைய திருச்சபையில் நீங்கள் இருக்கக்கூடிய சபையிலையோ அல்லது நான் இருக்கக்கூடிய சபையிலையோ வெளியரங்கமான பாவங்கள் நம்முடைய கண்ணுக்கு தெரியுது. நாம் கண்டும் காணாதவர்கள் போல இருக்கிறோமா?
அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இருந்த அந்த பாரம் நமக்கு இருக்கிறதா? என்னுடைய சபையில் இருக்கக்கூடிய அந்த அண்ணன், அந்த அக்கா, அல்ல அந்த ஐயா இப்படி வழி தவறி வெளியரங்கமா ஒரு பாவத்தை செஞ்சிட்டு இருக்கிறாங்க, அவர்களிடம் நான் அந்த பாவத்தை குறித்து பேசுகிறேனா? இல்ல நமக்கு எதுக்கு இதெல்லாம், அவங்ககிட்ட போயெல்லாம் நம்ம பேச முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நாம கண்டும் காணாதவர்களைப் போல பார்த்தும் பாராதவர்களாக கடந்து செல்லுகிறோமா? அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இருந்த ஒரு பாரம் நமக்கு இருக்கிறதா என்பதுதான் அவர் நமக்கு வைக்கக்கூடிய முதல் கேள்வியாக இருக்கிறது. ரெண்டாவது, இது 1 கொரிந்தியர் 5வது அதிகாரத்தில் சொல்லப்படக்கூடிய ஒரு சமாச்சாரம். இப்போ இதை பேசிட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்ல வர்றாரு பாருங்க. இதுதான் பிரச்சனை. இந்த பிரச்சனையை அவங்க ஒன்றுமே செய்யலை, கண்டும் காணாமல் இருந்துட்டாங்க. நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். பொதுவாகவே இந்த தாம்பத்தியம் சம்பந்தமான, பாலுறவு சம்பந்தமான பிரச்சனைகளை கையாளுறது பெரிய தலைவலி. அப்படி தானே? யாருக்குமே இதை பற்றி பேசினா பிடிக்காது. அந்த காலத்தில் ஒரு பெரிய தலைவலியாக இருந்தது. அது பவுலுக்கும் பெரிய தலைவலி தான். ஒருவேளை நம்முடைய திருச்சபையும் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை கடந்து வந்துச்சுன்னா அதை டீல் பண்ணுறது நமக்கும் பெரிய தலைவலி தான். ஆனாலும் கூட இந்த பிரச்சனையை எப்படி விட முடியாதுல்ல, கொரிந்து சபை விசுவாசிகளை போல. அப்போ இதை எப்படி கையாளணும் அப்படின்னு சொல்லணும்னு சொன்னால், வேத வசனங்களில் சொல்கிறபடி தான் நம்ம என்ன செய்யணும், இந்த பிரச்சனையை நாம் அணுகணும். ஜெபத்தோடும் அன்போடும் இந்த பிரச்சனையை அணுக வேண்டும். பாலியல் பாவத்தில் சிக்கி கிடக்கிற இந்த மனுஷனை மீட்டெடுப்பது மாத்திரமே நம்முடைய நோக்கமாக இருக்கணும். அவருடைய பாவ வழியிலிருந்து அவரை சீர்படுத்துவதுதான் நமது நோக்கமாக இருக்க வேண்டுமே தவிர, அவரை நியாயம் செய்து அவரை நியாய தீர்ப்புக்குட்படுத்தி குழிக்குள்ள தள்ளி மூடிடக்கூடாது. அநேக சமயத்தில் பாவத்தை உணர்த்தணும் அப்படிங்கிற பேரில் அந்த மனுஷனுடைய பாவத்தை பற்றி அங்கேயும் இங்கேயும் பேசி 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 அவரை தரையில் போட்டு கீழே தள்ளி ஒணுகலாமாக்கிடுறோம். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய நோக்கமோ வேதாகமத்தின் நோக்கமோ அது கிடையாது. மனிதன் சீர்பட வேண்டும். அப்போ என்ன செய்யணும்? பவுல் என்ன செய்ய சொல்கிறார் பாருங்க. 1 கொரிந்தியர் 5வது அதிகாரத்தில் வாசிக்கலாம். 2வது வசனத்தை பாருங்களேன். இப்படிப்பட்ட காரியம் செய்தவனே, எப்படிப்பட்ட காரியம்? பாலியல் பாவம் செய்தவனே, நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் இருமாப்பில் சுத்திட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கண்டிக்கிறார். 13வது வசனம், புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தேவனே தீர்ப்பு செய்வார், ஆகையால் அந்த பொல்லாதவனை உங்களை விட்டு தள்ளி போடுங்க. அவர் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, சிம்பிளாக சொல்கிறாரு, ஒருத்தன் பாலியல் பாவம் செஞ்சுட்டா அப்படின்னு சொன்னால் சபை ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படணும். சபையை விட்டு அவனை தள்ளி வைங்க. ரொம்ப கண்டிப்போடு சொல்லுகிறார். முதலாவது. 2வது பாருங்க, 1 கொரிந்தியர் 5:5, அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன், வந்து தீர்ப்பு செய்கிறேன்னு சொல்கிறாரு. அதனால் சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்கறது அப்படின்னு சொன்னால் வேற ஒன்றும் இல்லை. ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு அவரோட பாதுகாப்பில் இருப்பதற்கு அந்த மனுஷனுக்கு விருப்பம் இல்லை. அந்த பாலியல் பாவத்தில் ஈடுபட்ட மனுஷனுக்கு தேவ பாதுகாப்பை விட்டு அவனாகவே விலகி செல்வதனால அவன் சாத்தானுடைய தாக்குதலுக்கு உள்ளாகிறான். அதனால் அவன் எதை விதைச்சானோ அதை அறுக்கும்படியாக அவனை அப்படியே என்ன செஞ்சிருங்க, விட்டுருங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ முதலாவது சபையை விட்டு தள்ளி வைக்கணுங்கிறாரு. 2வது அவன் விதைத்த விதையின் விளைவை அறுக்கும்படியாக அவன் என்ன செய்யுங்க, தள்ளி வைங்க அப்படின்னு சொல்றார். அடுத்தது 9வது வசனம் பாருங்க. விபச்சாரக்காரரோடு கலந்திருக்க கூடாது என்று நிருபத்தில் உங்களுக்கு எழுதினேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க கூட ஒட்டும் இருக்கக்கூடாது, உறவும் இருக்கக்கூடாது. தொடர்ந்து இந்த அதிகாரத்தில் படித்து பார்த்தீங்கன்னா அவங்களோட உட்கார்ந்து சாப்பிடாதீங்க, அவர்களோடு நட்பு பாராட்டாதீர்கள் அப்படின்னு சொல்றாரு. இப்போ விபச்சார பாவத்தில் இருக்கக்கூடிய மனிதனை விட்டு நாம் பிரிந்திருக்கும்படியாக பவுல் ஆலோசனை கொடுக்கிறார். எதுக்காக அவங்கள விட்டு பிரிந்திருக்குன்னு சொல்றாரு? அவர்களோடு நாம் சேரும் பொழுது அவர்களுடைய பாவத்தின் செல்வாக்கு நம்மையும் பாவம் செய்யும்படியாக தூண்டிவிடும். அதனால அவங்கள விட்டு தள்ளிருங்க, அவங்களோடு நீங்க சேர்ந்து சாப்பிடாதீங்க அப்படிங்கிறார். நம்ம யாரோட சேர்ந்து சாப்பிடுவோம்? நமக்கு நெருங்கிய உறவுள்ளவர்களோடு தான் சேர்ந்து சாப்பிடுவோம். நெருங்கிய நட்பு யாரோடு இருக்கிறதோ அவர்கள் என்ன செய்கிறார்களோ அதே பழக்க வழக்கங்களை நாமும் கற்றுக்கொள்வோம். அதனால் அவங்கள விட்டு என்ன செய்யுங்க, தள்ளி இருங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்வதை பார்க்க முடிகிறது. முந்தைய பகுதியை பாருங்களேன். கடைசியாக ஒரு
வார்த்தை இதில் இருக்கு பாருங்கள். 1 கொரிந்தியர் 5வது அதிகாரத்தில் அப்படிப்பட்டவனுடைய ஆவி ரட்சிக்கப்படும்படி. அப்போ தள்ளி வைக்க சொல்கிறாரு. அவங்களோட அண்ணன் தண்ணி புழங்காமல் என்ன செய்யுங்க, தனித்திருங்க, நட்பு பாராட்டாதீங்க, சபை ஒழுங்கு நடவடிக்கை எடுங்கன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் எதுக்காக? அந்த மனுஷன் அப்படியே வெட்டி விடுறதுக்காக இல்லை. அப்படிப்பட்டவனுடைய ஆவி என்ன செய்யணும், ரட்சிக்கப்படணும். அந்த மனிதன் ரட்சிக்கப்படும்படியாக மாம்சத்தினால் அவன் அழிவை சந்திக்கணுமா? அது என்ன மாம்சத்தின் அழிவு? நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அப்படி தானே. இப்போ ஒரு மனுஷனை சபையை விட்டு தள்ளி வைக்கிறோம். யாரும் அவரோட பேசாமல் இருக்கும்போது சூழ்நிலை என்னவாகிறது? அவன் தனித்து விடப்படுகிறான். அந்த தனிமை அவன் செய்த பாவ செயலை குறித்த ஒரு உணர்வை அவனுக்கு கொடுக்கிறது. எவ்வளவு பெரிய பாவத்தை செய்திருக்கிறோம் என்று சொல்லி தன்னுடைய பாவத்திற்காக வருந்தி தேவனோடும் சக மனிதனோடும் அவன் ஒப்புரவாக வேண்டும். அப்படி ஒப்புரவான பின்பாக, அப்படி ஒப்புரவாகக்கூடிய அந்த அனுபவம் தான் மாம்சத்தின் அழிவு. இந்த சுயம், இந்த மாம்சம் தான் அப்படிப்பட்ட பாவத்தை செய்ய வச்சதுன்னு சொல்லி அந்த சுயத்துக்காக அவன் மறிக்கணும். அந்த மாம்ச இச்சைக்காக அவன் மறிக்கும் பொழுது அப்படிப்பட்டவனுடைய ஆவி ரட்சிக்கப்படும்படியாக அவனை மறுபடியும் சபையில் சேர்த்து கொள்ள வேண்டும். பாவத்துக்காக உணர்ந்து வருந்தும் பொழுது அந்த மனிதனை மீண்டுமாக சபையில் சேர்க்கும் பொழுதுதான் சபையின் ஒழுங்கு நடவடிக்கையானது முழுமையடைகிறது. அப்படியே கண்டிச்சு கட் பண்ணி விடுறதோடு முடியலை. அந்த ஆத்மாவை மறுபடியும் தேவனுடைய சபைக்குள்ளாக சேர்க்கும் பொழுதுதான் அந்த ஆவி ரட்சிக்கப்படும்படியாக நாம் சேர்த்து கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் 5வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த மனுஷன் மாற்றான் தாயினிடத்தில் தகாத உறவு கொண்ட மனுஷன் ஒருவேளை மனம் திரும்பி இருக்கலாம், யாருக்கு தெரியும். அந்த ஆத்துமா திரும்ப வரும்படியாக ஒழுங்கு நடவடிக்கை என்ன செய்யணும், எடுக்கப்பட வேண்டும் என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வது என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. அடுத்து 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் வசனம் பாருங்க. உங்களில் ஒருவனுக்கு வேறு ஒருவனோடைய வழக்கு உண்டானால் வழக்காடும்படி அவன் பரிசுத்தவான்களிடத்தில் போக துணியாமல் அநீதிக்காரரிடத்தில் போக துணிகிறது என்ன? இந்த வசனத்தில் வரக்கூடிய வழக்கு என்கிற வார்த்தைக்கான கிரேக்க பதம் பிராக்மா. பிராக்மா அப்படின்னா விஷயம், ஒரு தகவல், ஒரு செய்தி. என்ன சொல்ல வர்றாரு? சபைக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா உங்க பிரச்சனையை நீங்களே தீர்த்துக்காம எதுக்கு உலகத்தாண்டு கொண்டு போறீங்க? அப்படிதானே? அதான் அவர் சொல்றாரு. சரி, கொரிந்து சபையில் என்னெல்லாம் வழக்கு இருந்தது, என்னெல்லாம் பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னு சொன்னா 5வது அதிகாரம் 6வது அதிகாரம் படிச்சு பார்த்தீங்கன்னா தகாத உடலுறவு, பொருளாசை, கொள்ளையடிக்கிறது, களவு செய்யறது, அநியாயம் செய்யறது, இப்படி நிறைய பிரச்சனை இருந்துச்சு. இது எல்லாமே சிவில் கேசஸ். சிவில் கேசஸ் எல்லாம் நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுக்குள்ளாகவே தீர்த்து கொள்ளுங்க. கிரிமினல் கேசஸ், குற்றவியல் வழக்குகள் தான் உலகத்தாரிடம் எடுத்து செல்லப்பட வேண்டும். அப்படிதானே? தீர்ப்பு செய்கிற அதிகாரியாக இருக்கிறானே உனக்கு மேலே இருக்கிறவன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். அப்போ நமக்குள்ளாக வரக்கூடிய இந்த பாலுறவு சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பொருள் சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இடம் சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதை நாமவே தீர்த்து கொள்ளணும். அப்படி நாமவே தீர்த்து கொள்ளலை அப்படின்னு சொன்னால் நமக்கு சில பிரச்சனைகள் இருக்கிறது. ஏன் நாமவே நம்முடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளணும் அப்படின்னு பவுல் சொல்கிறாருன்னா, பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? நீங்கள் உலகத்துக்கு நியாய தீர்ப்பு கொடுக்க போகிறீங்க, தேவ தூதர்களே நீங்கள் நியாய தீர்ப்பு செய்ய போகிறீங்க. அப்படிப்பட்ட நீங்கள் உங்களுடைய வழக்குகளை உங்களால் தீர்த்து கொள்ள முடியாதா? நீங்கள் ஏன் உங்களுடைய வழக்கை உலகத்தார்கிட்ட எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கேள்வி வைக்கிறார். கிறிஸ்தவர்களாகிய நாம் நம்முடைய அழுக்கு துணிகளை பொது இடத்துல வச்சு துவைச்சா என்ன ஆகும்? நாத்தம்தான் அடிக்கும். சரிங்களா? நாம் நம்முடைய பிரச்சனையை உலக நீதிமன்றங்களுக்கும் உலகத்தார்கிட்ட பஞ்சாயத்து பண்ணுறதுக்காக போனோம் அப்படின்னா நம்ம புண்ணை நாமளே குத்தி நாற்ற எடுக்க வைக்கிற மாதிரி தான். அதனால தான் பவுல் சொல்கிறார், நீங்கள் உலகத்தார்கிட்ட எடுத்துகிட்டு போகாதீங்க. அப்படி எடுத்துகிட்டு போனால் நமக்கு 2 பாதிப்புகள் இருக்கிறது. என்ன ஒரு பாதிப்பு? இப்படி ஒருத்தன் விபச்சாரம் பண்ணிட்டான், இப்படி ஒருத்தன் திருடிட்டான், இப்படி ஒருத்தன் பணத்தை கொள்ளையடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தார்கிட்ட போனால் இவெல்லாம் என்ன கிறிஸ்தவன், எந்த சர்ச்சுக்காரன், சவுந்தரி சர்ச்சுக்காரனா? என்ன ஒரு ரெப்புடேஷன் இருக்கும்? ஆண்டவருடைய நாமத்திற்கு ஒரு பெரிய களங்கம் இல்லையா இது?
ஒரு பெரிய அவமானத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையாகலாம் இருக்கிறது. அதனால உங்க பிரச்சனையை நீங்களே உள்ளுக்குள்ளே சால்வ் பண்ணி முடிச்சிருங்க. இந்த பாடத்தை படிக்கும்போது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. இன்னைக்கு நம்முடைய சமத்திரை திருச்சபையின் பிள்ளைங்க எத்தனை பேர் கோர்ட்டுக்கு போகாமல் இருக்கிறீங்க? எத்தனை விவாகரத்து வழக்கு கோர்ட்டில் நடக்குது? காணிக்கை பணத்திற்காக எத்தனை ஆலயம் சார்ந்த பிரச்சனை கோர்ட்டில் போயிட்டு இருக்குது. இந்த வழக்கை தீர்க்கிறதுக்கு நமக்குள்ள யாரும் விவேகி கிடையாதா? பல வருஷங்களாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளும் நம்முடைய ஸ்தாபனத்தில் இன்னைக்கு இருக்கதான் செய்யுது. ஆனால் வேதம் திட்டமும் தெளிவுமாக சொல்லுகிறது, நீங்கள் உங்கள் வழக்குகளை தீர்க்க உலகத்தார்ட்ட ஏன் போறீங்க? சிவில் கேசஸ்க்காக. இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அன்பான விசுவாச பிள்ளைகளே, போதகர்மார்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்கள் சபையில் அந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னா உட்காந்து பேசி தீர்த்துருங்க. பேசினா தீர்க்காத பிரச்சனை எதுவுமே கிடையாது, தீராத பிரச்சனை. ஜெபத்தோடு பேசுவோன்னு சொன்னால் எல்லா பிரச்சனைகளையும் நம்ம என்ன செய்யலாம்? தீர்த்து கொள்ளலாம். ரெண்டாவது, நம்முடைய பிரச்சனைக்காக நாம் உலக நீதிமன்றங்களுக்கு போனோம் அப்படின்னு சொன்னால் உலகத்தான் எப்படி இருப்பான்? காசு இருக்கிறவனுக்கு ஒரு நீதி, காசு இல்லாதவனுக்கு ஒரு நீதி, அப்படி தானே? செல்வத்துக்கும் செல்வாத்துக்கும் தான் முக்கியத்துவம் இருக்கும். இன்னைக்கு மட்டும் இல்லை, ரோமர்கள் காலத்துலேயும் அப்படி தான் இருந்துச்சு. அரசியல் செல்வாக்கு உள்ளவன்னா அவன் சொன்ன மாதிரி நடக்குவாங்க. பணம் கொடுத்தான் அப்படின்னா அவனுக்கு ஏற்ற மாதிரி நீதி மாறும். அதனால தான் பவுல் மூலமாக தேவன் சொல்லுகிறார், நீங்கள் ஏன் உலக நீதிமன்றத்துக்கு போகிறீங்க? உங்கள் வழக்குகளை தீர்க்கிறதற்கு உங்கள் சபையில் அற்பமாய் எண்ணப்பட்ட மனுஷங்களை நியமிங்க என்று சொன்னால், ஆண்டவர் நீதியுள்ள நியாயாதிபதி. அவரை போல அவருடைய திருச்சபையின் பிள்ளைகளும் வழக்குகளை நியாயமாக தீர்க்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை சொன்னார். சரி, இந்த பாலியல் பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது வேற எப்படிப்பட்ட ஒரு சிவில் கேசஸாக இருந்தாலும் அதை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் அழகாக சொல்கிறார். இப்போ இந்த கொரிந்திய சபை மக்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில பேரோட எண்ணம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக எனக்கு பாவத்திலிருந்து விடுதலை கிடைச்சிருச்சு, சுவிசேஷம் எனக்கு விடுதலையை கொடுத்திருக்கிறது, அதனால் நான் என்ன வேணாலும் செய்யலாம், எதை வேணாலும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செஞ்சாங்க? நினச்சாங்க. சரிங்களா? எப்படி வேணாலும் வாழலாம் அப்படின்னு அவங்க நினச்சாங்க. எப்படி சாப்பிட்றதுக்காக வயிறு படைக்கப்பட்டதோ அதே போல் பாலியல் உறவுக்காக தான் உடலும், உடலுக்காக தான் பாலியல் உறவும் படைக்கப்பட்டுச்சு, அதனால் இஷ்டத்துக்கு வாழலாம் அப்படின்னு நினச்சாங்க. இது எவ்வளோ ஒரு எதிர்மறையான ஒரு எண்ணம் பாருங்கள். சுவிசேஷம் பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறதே தவிர பாவம் செய்வதற்கு நமக்கு விடுதலை கொடுக்கல. இதை சரியாக புரிந்து கொள்ளாததுனால தான் இந்த கொரிந்திய சபையில் இந்த பாலியல் பிரச்சனைகள் எல்லாம் காணப்படுச்சு. சரி, இந்த பாலியல் பாவத்திலிருந்து தப்பணும் அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும்? பவுல் சொல்லக்கூடிய வழிமுறைகள். அகப்பட்டவனை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொன்னார். இனி நீ அகப்படாமல் இருக்கணும். ஏன்னா இது எல்லாருக்குமான பொதுவான ஒரு பிரச்சனை. இந்த மாம்ச இச்சையிலிருந்து தப்புவதற்கு அவர் கொடுக்கக்கூடிய 3 ஆலோசனை பாருங்கள். முதலாவது, கழுவப்பட்ட பின் சேற்றில் புரளக்கூடாது. 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 11வது வசனத்தில் வாசிக்கிறோம், உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாகப்பட்டீர்கள். ஏதோ ஒரு பாவத்தில் இருந்தோம், ஆண்டவர் அறியாமல் பாவம் செய்து கொண்டு வாழ்ந்திருந்த நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அவருடைய குமாரனாகிய இயேசுவின் இரத்தத்தினால நம்மை கழுவி தூய்மைப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி நீதிமான் ஆக்கியிருக்கிறாரு. மறுபடியும் பாவ வாழ்க்கையில் போய் புரளாத, பாலியல் பாவத்தில் போய் என்ன செய்யாத, புரளாத என்று சொல்லி நல்ல தீர்மானத்தை நாம் செய்யணும். கழுவப்பட்ட பின் சேற்றில் புரளக்கூடாது. 2வது, கிறிஸ்துவின் அவயங்களை வேசியின் அவயங்கள் ஆக்கக்கூடாது. 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 15-16வது வசனம் சொல்கிறது, உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயங்கள் என்று அறியீர்களா? அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயங்களை வேசியின் அவயங்கள் ஆக்கலாமா? அப்படி செய்யலாகாதே. வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளுடனே ஒரே சரீரமாய் இருக்கிறேன் என்று அறியீர்களா? இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று சொல்லி இருக்கிறது. ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆண்டவருடைய சரீரத்தில் நீங்களும் நானும் ஒரு விரலாக இருக்கலாம், ஒரு கையாக இருக்கலாம், ஒரு காலாக இருக்கலாம், ஒரு கண்ணாக இருக்கலாம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அவயம். தேவனோடு இணைந்திருக்கிற மனிதன்
தேவன்ங்கிற சரீரத்தில் இணைந்திருக்கிற மனுஷன் திருமண உறவில் மனைவிங்கிற ஒரே மாம்சத்தோட மட்டும்தான் இசைந்திருக்கணும். அவன் மனைவிங்கிற மாம்சத்தை விட்டுட்டு அல்ல கணவன்கிற மாம்சத்தை விட்டுட்டு வேறொரு நபரோடு இணைந்திருப்பார் என்று சொன்னால் அந்த சரீரம் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கவில்லை. அதனால தான் அவர் அழகா சொல்றாரு, நம்முடைய சரீரம் தேவனுடைய அவயம். தேவனோடு இசைந்திருக்குவன் வேசியோடு இணைந்திருக்கலாமா? தேவனோடு இசைந்திருக்கிறவன் மனைவியோடோ அல்ல கணவனோடு மாத்திரம்தான் இசைந்திருக்கணும். கிறிஸ்துவின் அவயத்தை வேசியின் அவயமாக்க கூடாது. ரெண்டாவது தீர்மானம், பாலியல் பாவத்திலிருந்து தப்பணும் அப்படின்னு சொன்னா நம்ம நினைக்கணும் இது தேவனுடைய அவயம். கிறிஸ்துவின் சரீரத்தில் உள்ள ஒரு உறுப்பாக நான் இருக்கிறேன். இந்த உறுப்பு தேவனோடு தான் இணைந்திருக்கணும், அசுத்தத்தோடு இணையக்கூடாது. மூணாவது, பரிசுத்த ஆவியின் ஆலயம் பாலியல் பாத்திரம் ஆகலாமா? 1 கொரிந்தியர் 6:19 வாசிக்கிறோம், நம்முடைய சரீரம் உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது என்றும் நீங்கள் தேவனுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? இந்த சரீரம் நம்மளாக நினைச்சு இந்த பூமிக்கு வந்தோம்? நம்முடைய கையின் சாமர்த்தியத்தினாலா நாம் இந்த பூமியில் பிறந்து வந்தோம்? இல்லை, தேவன் கொடுத்த சரீரம், தேவன் வாசம் செய்யக்கூடிய சரீரம், பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்யக்கூடிய இந்த சரீரம் பரிசுத்தமாக இருக்கிறது. அப்போ அதை பரிசுத்தமாக காத்து கொள்ளணும். அதன் அடிப்படையில் நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமோ தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். ரோமர் 12:1 பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவுக்கு பிரியமான அவனுடைய பிள்ளைகளே, பாலியல் பாவத்திலிருந்து தப்பணுமா? 3 காரியம். கழுவப்பட்ட பின்னாடி பொருளக்கூடாது, நல்ல தீர்மானம் எடுக்கணும். தேவனுடைய அவயமாக இருக்கிறோம், வேசியின் அவயமாக மாற்றக்கூடாது. பரிசுத்த ஆவியின் ஆலயம் இந்த சரீரம், இதை நாம் பாழ்படுத்தக்கூடாது என்கிற நல்ல தீர்மானங்களை நம்ம செய்யும் பொழுது இந்த பாலியல் பாவத்திலிருந்து நம்ம என்ன செய்யலாம்? காப்பாற்றிக் கொள்ளலாம். கடைசியாக என்ன படிக்கலாம் அப்படின்னு சொன்னால், இந்த கொரிந்து சபையை குறித்து அவர் இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது, ஒரு சபை அப்படின்னா தன்னை சுற்றி உள்ள சூழலிலிருந்து தன்னை வேறுபடுத்தி காட்டுகிற கிறிஸ்தவ சமுதாயமே திருச்சபை. நான் ஆதியிலே சொன்னேன், பிரச்சனை வெளியில இருந்தால் நமக்கு வருது. கொரிந்திய சபைக்கும் வெளியில இருந்தா வந்துச்சு. இன்றைக்கு இருக்கக்கூடிய அட்வென்ட் திருச்சபைக்கும் எல்லா பாவ தீமையின் செல்வாக்கும் வெளியில இருந்தா வருது. அப்போ நீங்களும் நானும் ஒரு சபையா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, வெளி உலகத்தின் செல்வாக்கால் நாம் பாதிக்கப்படாதபடி நாம் நம்மை தனிப்படுத்தி வேறுபடுத்தி காட்ட வேண்டும். அது நம்மால் முடியாது. பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் இருந்தால் மாத்திரமே தான் அதை செய்ய முடியும். தாம்பத்தியம் என்பது திருமண உறவில் இணைக்கப்பட்ட ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஆண்டவர் வழங்கின ஒரு அன்பு பரிசு. அது ஒரு ஸ்லாக்கியம், அது ஒரு பரிசுத்தமான உறவு. இந்த உறவை நாம் பரிசுத்தமாக என்ன செய்யணும்? காத்துக்கொள்ளணும். ஆனால் பாருங்களேன், அந்த கால சபையாக இருந்தாலும் சரி, இந்த கால சபையாக இருந்தாலும் சரி, இந்த பாலியல் பாவங்கள் திருமணத்துக்கு முன்னாடி உள்ள நபர்களிடத்திலும் காணப்படுகிறது, திருமணத்துக்கு பின்னாடி உள்ள நபர்களுடைய வாழ்க்கையிலும் காணப்படுகிறது. திருமணத்திற்கு முந்தைய தகாத உறவை வேசித்தனம் என்று வேதாகமம் சொல்லுகிறது. திருமணத்திற்கு பிந்தைய தகாத உறவை விபச்சாரம் என்று வேதாகமம் சுட்டி காட்டுகிறது. அதனால தான் பவுல் சொல்றாரு 1 கொரிந்தியர் 6:18 வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள் அப்படின்னு அவர் எழுதுறார். ஒருவேளை இந்த வசனத்தை அவர் யாரை மனசுல வச்சு எழுதியிருப்பார் அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, யோசேப்பை மனசுல வச்சுட்டு எழுதியிருப்பாரு. ஏன்னா திருமணத்திற்கு முந்தைய தகாத உறவான வேசித்தனத்திற்குள்ளாக அவன் இழுக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்த பொழுது வஸ்திரத்தை விட்டுட்டு ஓடிப்போனான் அந்த தெய்வ மனிதன். அப்படிதானே? பரிசுத்த ஆவியானவர் தனக்குள் வாசம் செய்கிறார், என்னுடைய சரீரம் தேவனுடைய ஆலயம் அப்படின்னு உணர்ந்ததுனால தான் ட்ரெஸ்ஸை விட்டுட்டு அந்த மனுஷன் ஓடி போனான். இந்த உபத்திரம் ஒரு நாள் இல்லை, அவனுக்கு ஒவ்வொரு நாளும் இம்சை கொடுத்துட்டே இருந்தா. ஒவ்வொரு நாளும் அவன் என்ன செஞ்சான்? வேசி மார்க்கத்திற்கு, வேசித்தனத்திற்கு விலகி ஓடினான். ஆதியாகமம் 39வது அதிகாரம் 18வது வசனத்தில் படிக்கிறோம். அப்பொழுது நான் சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவன் தன் வஸ்திரத்தை என்னிடத்தில் விட்டு வெளியே ஓடி போனான். யோசேப்பு வேசி மார்க்கத்திற்கு விட்டு, வேசித்தனத்திற்கு விட்டு வெளியே ஓடி போனான். எப்படி அவரால் ஓடி போக முடிஞ்சு? ஆதியாகமம் 41:38 சொல்லுகிறது, அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல் வேறொருவன் உண்டோ?
பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ளாக வாசம் செய்ததினால், அது தேவனுடைய ஆலயம் என்று அவன் உணர்ந்ததுனால தான் வேசி மார்க்கத்தை விட்டு அவன் என்ன செஞ்சான்? ஓடிப்போனான் என்று என்ன செய்ய முடிகிறது? பார்க்க முடிகிறது. நான் ஒரு உண்மை சம்பவத்தை சொல்லி என்னுடைய செய்தியை முடிக்க ஆசைப்படுகிறேன். ஆரம்ப கால அட்வென்ட் திருச்சபையில் விபச்சார பாவம் இருந்துச்சு. திருமதி எலன் ஒயிட் அதை எப்படி கண்டிச்சாங்க அப்படிங்கிறத நம்ம என்ன செய்வோம்? ஒரு சம்பவத்தின் அடிப்படையில் பார்ப்போம். 1853 வருஷம் மே மாதம் ஒரு ஓய்வு நாளில் எலன் ஒயிட்டுக்கு ஒரு தரிசனம் காட்டப்பட்டுச்சு. அந்த தரிசனத்தில் என்ன பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால், ஆல்காட், திருமதி ஆல்காட் அப்படிங்கிற ஒரு பெண்ணை பற்றின ஒரு தரிசனம். இந்த ஆல்காட்டுங்கிற பெண்மணி தான் பரிசுத்தமாக வாழ்கிறதா வெளியே காட்டிட்டு தான் கூட இருக்கக்கூடிய ஒரு வாலிப பையனோடு விபச்சார பாவத்தில் ஈடுபட்டு கொண்டு வந்தாங்க. ஆனால் இந்த பாவத்தை பற்றி நீ அவட்ட கேட்ட அப்படின்னு சொன்னால், என்னுடைய இருதயம் ஆண்டவருக்கு தெரியும் என்று சொல்லி அவள் தன்னைத்தானே நியாயப்படுத்தி கொள்வாள் அப்படின்னு சொல்லி திருமதி எலன் ஒயிட்டுக்கு திருமதி ஆல்காட்டை குறித்து ஒரு தரிசனம் காட்டப்பட்டுச்சு. அப்போ இது ஜூன் மாதம் 2ஆம் தேதி காட்டப்பட்டுச்சு. இந்த தரிசனத்துக்கு பின்பாக 10 நாள் கழிச்சு, அதாவது ஜூன் 12 அன்னைக்கு ஒரு ஓய்வு நாள் ஆராதனையில் ஜேம்ஸ் ஒயிட்டும் திருமதி எலன் ஒயிட்டுமாக சேர்ந்து ஒரு ஓய்வு நாள் ஆராதனையில் ஒரு இடத்துல பங்கு பெற்று செய்திகளை கொடுத்து கொண்டிருந்தார்கள். அப்போது ஜேம்ஸ் ஒயிட் பேச ஆரம்பித்து 15 நிமிஷம் கழிச்சு திருமதி ஆல்காட்டும் ஒரு வாலிபனும் ஒரு வயசானவரும் 3 பேருமாக அந்த ஆராதனை நிகழ்ச்சிக்குள்ளாக கடந்து வந்தாங்களாம். கடந்து வந்து அவங்க உட்கார்ந்துருந்தாங்க. அந்த 2 ஆண்களும் முன்னால் உட்கார்ந்துருந்தாங்க, இந்த ஆல்காட் பின்னாடி உட்கார்ந்துருந்தாங்களாம். ஜேம்ஸ் ஒயிட் பேசி முடிச்சது எலன் ஒயிட் பேச ஆரம்பித்தாங்க. என்ன பேச ஆரம்பித்தாங்க அப்படின்னா, கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே, பாலியல் பாத்திரங்களை சுமக்காதீங்க, உங்களை சுத்திகரியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வசனத்தை வச்சு அவங்க என்ன செஞ்சாங்களாம்? ஒரு ஆலோசனை கொடுத்தாங்களாம். பரிசுத்தமாக தன்னை காத்து கொள்ள வேண்டிய விதத்தை பற்றி பேசிகிட்டே இருக்கும்போது எலன் ஒயிட் சொன்னாங்க செய்தியில், சிறிது நேரத்திற்கு முன்பாக பின் இருக்கையில் அமர்ந்த ஒரு பெண்ணும் முன் இருக்கையில் அமர்ந்த ஒரு வாலிபனும் ஊழியத்திற்கு தங்களை தேவன் அழைத்ததாக சொல்லிக்கொண்டு பிரயாணப்பட்டு வர்றாங்க. அவர்கள் இருவரும் அக்கிரமம் செய்கிறார்கள், அவர்கள் இருவருமாக சேர்ந்து 7ஆம் பிரமாணத்தை மீறுகிறார்கள் அப்படின்னு சொல்லி ஸ்டேஜில் இருந்து பகிரங்கமாக சொன்னாங்களாம். அந்த பெண்ணோட கணவர் வயது முதிர்ந்தவர், வீட்டிலிருந்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு பணம் கொடுக்குறாரு. அந்த பணத்தினால இவர்கள் இருவரும் தகாத உறவில் ஈடுபடுகிறார்கள்னு சொல்லி சொன்ன மாத்திரத்தின அந்த திருச்சபை அங்கே கூடியிருந்த எல்லாருமே ஒரு பெரிய அதிர்ச்சியில் ஆள்காட்டை பார்த்தாங்களாம். இந்த சூழ்நிலையினால அவமானம் அடைந்த அந்த ஆல்காட் எழுந்து நின்று ரொம்ப பவ்யமாக சொன்னாங்களாம், என் இருதயம் ஆண்டவருக்கு தெரியும். இந்த செய்தி முடிஞ்ச பின்னாடி எல்லாரும் ஒரு விருந்துக்காக ஒரு இடத்துல கூடினாங்களாம். அந்த விருந்து உபசரணைகள்லாம் முடிஞ்ச உடனே இந்த திருமதி ஆல்காட் சொன்னாங்களாம், இங்கே ஒரு ஜபக்கூட்டம் இருக்கிறது, எல்லாரும் தரித்திருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஜபக்கூட்டம் மறுபடியும் விருந்துக்கு பின்பாக ஆரம்பித்தது. அந்த விருந்தில் திருமதி ஆல்காட் வந்து என்ன பண்ணாங்களா அப்படின்னு சொன்னால், அந்நிய பாஷையில் பேச ஆரம்பித்தாங்களாம். கென்னே கென்னி கென்னே 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 அப்படின்னு சொல்லிட்டு, இது செவிந்தியர்களுடைய மொழி, செவிந்தியர்கள் மத்தியில் ஊழியம் செய்ய ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார் அப்படின்னு இவங்க ஒரு பக்கம் பேசுகிறாங்க. இன்னொரு பக்கம் இவர்களோடு அந்த விபச்சார பாவத்தில் ஈடுபட்ட வாலிபன் ஜெபம் பண்ணுறானா, ஆண்டவரே எங்களை கஷ்டப்படுத்துகிறவர்களை இங்கிருந்து நீர் துரத்தி விடும், எங்களை துன்பப்படுத்துகிறவர்களை நீர் பார்த்து கொள்ளும், அவங்களை இந்த ஊரை விட்டே துரத்தும் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் இருவருமாக சேர்ந்து ஒரு மாயமாலத்தை அங்கு அரங்கேற்றம் செய்து கொண்டிருந்தார்களாம். கொஞ்ச நேரத்தில் இவங்க பேசினது செவிந்தியர்களோட பாஷையே இல்லை அப்படிங்கிறது மற்றவர்களுக்கு தெரிய வந்தது. அந்த பெண்மணியோட செல்வாக்கு கீழே வந்துச்சு. ஒரு காலகட்டத்திற்கு பின்பாக அந்த சகோதரி அந்த சகோதரனும் தாங்கள் விபச்சார பாவம் செய்தோம் என்று அறிக்கையிட்டாங்களாம். அவர்கள் மனம் மாறுவதற்கு தேவன் ஒரு வாய்ப்பை கொடுத்தாராம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்ம யோசித்து பாருங்கள். இந்த நாளின் பாடத்திலிருந்து நாம் கடந்து செல்ல வேண்டிய சில முக்கியமான செய்திகள். திருச்சபையில் பகிரங்கமான பாவங்களை பார்த்தும் பாராது போல போகிறோமா? சம்பந்தப்பட்ட பாலியல் பாவங்கள் செய்த நபர்கள் மீது அல்லது ஏதாவது வழக்குகள் உள்ள நபர்கள் மீது சபை ஒழுங்கு நடவடிக்கைகளை எடுக்கிறதா?
பிரச்சனைக்குரிய நபர்களை சீர்படுத்தணும், சரி செய்யணும்னு நினைக்கிறோமா, அவங்கள காலி பண்ணிடணும், சிதைத்து விட நாம் நினைக்கிறோமா? பாலியல் பாவத்திலிருந்து தப்பிக்க பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆலயம் அப்படிங்கிறத தவிர வேற எந்த வழியுமே கிடையாது. இதை நம்ம உணர்றோமா? அடுத்தவங்ககிட்ட பொருள் வாங்கினா பத்திரமா திருப்பி கொடுத்துருன்னு நம்ம நினைக்கிறோம். இந்த சரீரம் கூட நம்முடையது கிடையாது, ஆண்டவர் நமக்கு கொடுத்தது. மாற்றான் பொருளை மறவாமல் கொடுக்கும் நாம் இந்த மானிட சரீரத்தை மாசில்லாமல் மகிமையின் தேவனிடம் கொடுக்க வேண்டாமா? கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, திருச்சபையில் பாவம் அப்படின்னு ஒன்று, சபை கட்டடத்தில் பாவம் இல்லை, சபைக்குள்ளே இருக்கக்கூடிய நம்மிடத்தில் என்ன பாவம் காணப்படுகிறது? இந்த நாளிலும் தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, என்னிடத்தில் பாவம் காணப்படுமானால் அந்த பாவத்திலிருந்து ஆவியானவருடைய ஆலயம் இந்த சரீரம், தேவனுடைய அவையும் இந்த சரீரம் என உணர்ந்து இந்த பாவத்திலிருந்து விடுதலையாகி தேவ சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்ம ஒருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, திருச்சபையில் பாவம் என்கிற தலைப்பின் கீழாக பாடத்தை படித்தோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளில் எங்களுடைய திருச்சபையின் அநேக வழக்குகள் உலக நீதிமன்றங்களின் கோப்புகளிலே கட்டப்பட்டு கிடப்பதை நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கப்பட இருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நாங்கள் அபாத்திரர்களாக காணப்படுகிறோம். அன்புள்ள தகப்பனை, எத்தனை எத்தனை காணிக்கை பணங்கள் இன்றைக்கு விரயமாகி கொண்டிருக்கிறன. கோர்ட்டு வாசல்லையும் வழக்கறிஞர்களுக்காக லட்சங்களில் பணங்கள் கொடுக்கப்படுகிறது. இந்த லட்சங்களில் கொடுக்கப்பட்ட பணங்கள் எல்லாமே தியாகத்தோடு கொடுக்கப்பட்ட காணிக்கைகள் அல்லவா? எத்தனை எத்தனை விசுவாச பிள்ளைகள் சுயத்தை மறுத்து தேவனுக்காக கொடுக்கிறார்கள். அதை சரியாக உபயோகம் செய்ய வேண்டிய சபையின் பிள்ளைகள் துஷ்பிரயோகம் செய்வதை பார்க்கிறோம். அன்புள்ள ஆண்டவரே, நீர் இப்படிப்பட்ட வழக்குகளை எல்லாம் நாங்களே பேசி தீர்த்து கொள்ளத்தக்கதான நல்ல சுமூகமான சூழ்நிலையை கொடுங்க. திருச்சபையின் பாவம் அகற்றப்பட்டு தேவனுக்கு பிரியமான மகிமையின் சபையாக மாற கர்த்தர் உதவி செய்யும்படியாய் இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.